கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். பிரியமானவர்களே, குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தில் மனைவி சற்றும் அடங்கி போகாதவள், கணவனோ தன்னை மிகுதியாக தாழ்த்தி கொண்டே இருந்தான். அவனுடைய தாயார் அதை கண்டு, நீ ஏன் உன் மனைவிக்கு முன்பாக இப்படி தாழ்ந்து கொண்டே போகிறாய்? அவளுடைய பெருமையை ஏன் நீ எதிர்க்காமல் அடங்கி போகிறாய் என்று கூறி தன் மகனை அந்த தாயார் திட்டினார்கள். அதற்கு அவன் சொன்ன பதில், அவளுக்கு தன்னை தாழ்த்தி கொள்கின்ற இறுதியும் இல்லை, எனவே அவளால் பெருமையை விட முடியாது. ஆனால் எனக்கு கர்த்தர் தாழ்ந்து போக இயன்ற ஒரு இருதயத்தினை தந்திருக்கின்றார், அதனை நான் பயன்படுத்த வேண்டாமா என்று தன் தாயாருக்கு அவன் பதில் சொன்னான். பெருமை, அகம்பாவம், ஆணவம், அகங்காரம் இதெல்லாம் தாழ்ந்து போகாமை போன்ற தவறான குணங்கள் விரும்பத்தக்கவைகள் அல்ல. ஆனால் இவைகளை எதிர்த்து கொண்டே வாழ்வதிலும் பெரும்பாலும் பலன் கிடைப்பது இல்லை. மற்றவர்களின் பேச்சிலும் செயலிலும் மனோபாவத்திலும் பெருமையும் தாழ்மையும் இல்லாமையினால் நாம் அதை பார்க்கும்போது அவைகள் நமக்கு ஆத்திரமூட்டும் என்பது உண்மைதான். ஆனால் அவர்களின் இயலா தன்மைகளையும் நாம் கவனிக்க வேண்டும். கால் வழங்காத ஒருவன் நன்றாக ஓடவில்லை என்று வருந்துவது சரியாயிராது. நோயுற்று போன ஒருவன் கடுமையாய் உழைக்கவில்லையே என்று அங்கலாய்ப்பது முறையல்ல. அது அவர்களின் பலவீனம். அதற்காக பரிதாபப்படத்தான் வேண்டும். சவுலுக்கு முன்பாக தாவீது தன்னை தாழ்த்தி கொண்டான். சவுல் தன்னுடைய வெறுப்பான மனநிலையை விடாதிருந்த போதிலும் தாவீது அவனை நேசித்தான். சவுலால் தன்னை தாழ்த்த இயலவில்லை. ஏனென்றால் அவன் தேவ உறவில் வாழாத மனிதன். தாவீதால் தாழ்ந்து போக முடிந்தது. ஏனென்றால் தேவ உறவுடன் வாழ்ந்ததால் தாழ்மை பண்பு அவனிடம் இருந்தது. குடும்பத்தின் நடுவிலே, உறவுகளின் மத்தியிலே, மனித தொடர்புகளின் இடையிலே மற்றவர்கள் தங்களை தாழ்த்த வேண்டிய நியாயங்கள் இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் தங்களை தாழ்த்தாதிருந்தால் அவர்களைப் போல நீங்களும் செயல்படக்கூடாது. தேவனை விசுவாசிக்கும் உங்களுக்கு, தேவ உறவை பெற்ற உங்களுக்கு தேவன் தாழ்மையான இருதயத்தை தந்திருப்பதால் நீங்கள் உங்களை தேவனுக்கு தாழ்த்தி கொள்ள தயங்கவே கூடாது. பிரியமானவர்களே, நல்லதை பிறரிடம் கண்டால் அது உன்னிடம் அதை காண விரும்பு. தீயதை கண்டாலோ உன்னிடம் அது காணாதபடி பார்த்துக்கொள். நல்லதை பிறரிடம் கண்டால் உன்னிடம் அதை காண விரும்பு. தீயதை கண்டாலோ
உன்னிடம் அது காணாதபடி பார்த்துக்கொள். ஆம் பிரியமானவர்களே, நம்மை தாழ்த்தி போவதனால் நாம் கெட்டு போவதில்லை. நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். தாழ்ந்து போக வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். தாழ்ந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.